கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் முக்கூடல் உடன்குடி 2 ஊருக்கும் சென்று வந்த காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதற்கு முந்தைய பதிவிலும் கூட என்னுடைய தாயாரினுடைய வயிற்றில் இருந்த கட்டி காணாமல் போனது என்கிற காரியங்களை சாட்சியை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் கூட 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 2 வாரமாக தொடர்ந்து எங்களை ஆண்டவர் தொண்டியினுடைய கடற்கரையில் நின்று சில காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கு நான் 2 வாரமாக முயற்சி செஞ்சு என்னால் போக முடியாத சூழ்நிலையாக பல தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எப்படியாவது ஆண்டவர் சொன்னத காரியத்தை செய்து முடிச்சே ஆகணும்னு சொல்லி இந்த 25/7/2026 இன்று தேவனுடைய ஊழியத்தை ஆண்டவர் கிருபையாக செய்து முடிக்க உதவி செய்தார். அந்த இடத்துக்கு அதாவது திடீரென தான் கிளம்பணும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் கிளம்பி டக்குன்னு அந்த இடத்துல மதுரையில் ஒரு சர்ச்சில் அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து மட்டும் மாட்டுத்தாவணி போய் மாட்டுத்தாவணியிலேருந்து என்ன பண்ணோம், ஆன் ஸ்பாட்டுக்கு தொண்டிக்கு போயிட்டோம். 3.5 மணி நேரம் ஆகுது. நின்று போனாங்க. போகிற வழியில் தான் காளையார் கோயில், இதில் சிவகங்கை இதெல்லாம் தாண்டி தான் போகும். தொண்டியில் போய் இறங்கி ஆண்டவர் சொன்னதான காரியங்களை சொல்லி எனக்கு அந்த ஊழியத்தை முடிக்கிறதுக்கு, ஏன்னா உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா இறங்கி அப்படியே உள்ளே போகிறோம். ஏதோ ஒரு விசர்ஜனத்தை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க எல்லாம். புதுசாக அது நான் ஒயிட் சட்டை பேண்ட்டை போட்டிருந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களும் எப்பவும் போல் நார்மலாக வந்தாங்க. அந்த கடலோர பகுதியில் ஆண்டவர் நடந்து சில அந்நிய பாஷையிலே சொல்லி சில காரியங்களை ஜெபிச்சுட்டே போயிட்டு அப்படியே வர சொன்னாங்க. நான் அப்படியே போயிட்டே வந்துக்கிறோம். அங்கே எல்லாம் ஒரு மாதிரியா சாயந்தரம் ஒரு 4:30 ஒரு 5:30 மணி இருக்கும். ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க யாரா, இது எதுக்குடா அங்கே புதுசாக ஆள் தெரியுது, இந்த ஏரியாவில் எதுக்கு வந்துக்கிருக்காங்கன்ற மாதிரி அப்படியே கொடூரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. அப்படியே மூச்சு விடாம மெல்ல நடந்துட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வர முதல்ல அவங்க ஒரு சிலர் அங்கே வலையை சரி பண்ணிக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட இங்கனக்குள்ளே சர்ச்சு எங்கே இருக்குது அப்படின்னா அவங்க ரோமன் கத்தோலிக் சர்ச் ஒன்று தான் இருக்குன்றாங்க. உங்கள் அல்லேலூயா கோஷ்டியெல்லாம் இங்கே இல்லை அப்படின்றாங்க. அவங்க சொல்கிற தோனியே கொஞ்சம் சரி, இந்த இடத்துக்கு ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு கேட்ட மாதிரியே கேட்டாங்க. இருந்தாலும் இங்கேருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த 2 கிலோமீட்டர் தாண்டி தான் நீங்கள் போகணும், அங்கிட்டு நரிக்குடின்ற ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போகணும், இன்னொரு இடம் இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சரி ஆண்டவர் சொன்ன வேலையை மட்டும் இந்த இடத்துல முடிச்சுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதே கடற்கரையில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு அந்த இடத்துலையே நிறைய பேர் உட்காந்தாங்க. இருட்டுற வேலையாக இருக்கும் போதில் ஆண்டோடைய அந்த ஜெபத்தை சொன்ன காரியத்தை 2 பேருமா நாங்கள் உட்காந்து அந்த ஜெபம் செய்தோம். அதை கூட இப்போ உங்களுக்கு பதிவிடுகிறேன், கொஞ்சம் பாருங்கள். ஜெபத்தோடு கூட நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற தொண்டி சேர்ந்த விசுவாசிகள் ஊழியக்காரங்க எனக்கு யாரும் பழக்கம் கிடையாது. அவங்க தயவு செய்து அங்குள்ள ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, வரப்போகிற பேராபத்துக்காக கண்டிப்பாக ஜெபிங்க. இந்த பதிவை உங்களுக்கு பதிவு விடுகிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற காரியங்களை கொடுத்து நடப்புங்க. அவளில் வெயில் இந்த வெயில் கிருப தாரம் இரக்கம் தாரம் ஆண்டவரே, மகிமை தேவனே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறமையா. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காக, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை தாங்க. ஆண்டவரே, கடலை படைத்து, ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்து, ஆண்டவரே நட்சத்திரங்களையும் படைத்த தேவன், இந்த கடலுக்கு எல்லையை கொடுத்த தேவன், தேவாதி தேவன் ஆகிய கர்த்தர் முழுமையாக பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும், வழி நடத்தட்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு
ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த தேசத்திற்காக ஆண்டவரே, எங்கள் வேலை செய்கிறதான ஆண்டவரே, படகுத்துறை மற்றும் மற்ற சிறு பிள்ளைகள் அவர்கள் சம்மந்தப்பட்டதான எல்லா நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த இடங்கள் முழுவதுமாய் மருத்துவத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் மருத்துவத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள எல்லா ஆண்டவர் அசுத்த பாதாள பூலகந்தகள ஆலமனத்தின் பொல்லாத ஆவிகள் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நிர்மூலமாவதாக, எல்லாம் துரத்தப்பட்டு போவதாக. தேவ கிருபை, தேவ சமாதானம் ஆண்டவரை ஒவ்வொரு மீதும் தங்கி இருக்கும்படிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய இரக்கம் பாராட்டும், தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ரீபா லாஷிட கடதுடி ரிபிடாமோ ரோத்தோடு ரிபி லேக்கே திடகட கட கடதுனை ஷிடோ ரிபா லக்கதுட கட கட தியாந்தானே ரிபிலாந்தோடா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். தேவ வல்லமை இந்த இருக்கும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இருக்கும்படிக்கு செபிக்கிறேன். இந்த கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படிக்கு செபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். தேவ மகிமையினாலே ஆண்டவரை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். இரத்த கொள்ளது மறைத்துக்கொள்ளும். இந்த இடங்கள் முழுவதுமாய் ஆண்டவர், இந்த தேசம் முழுவதுமாய் இரத்தத்தை தொழிக்கிறமையா. தேவ வல்லமை, தேவ மகிமை நீர் பாதுகாத்து நடத்தும்படிக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் மற்றும் சபையிலையும் எல்லா இடங்களிலும் நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கடற்கரை ஓரமாக வாழ்கிறதான எல்லா ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, மலைகள் பகுதிகளில் வாழ்கிற ஆத்துமாக்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிங்க. பொதுவாக எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சங்கீதம் 2வது அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 2:10 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின்படியாகத்தான் நான் உணர்த்தப்பட்டு தான், இந்த வசனத்தின்படி எச்சரிக்கை செய்யப்பட்டு தான், நீ நிற்பாயா தப்பு. அவருடைய கோபத்தில் அவருக்கு கோபத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அதனால தான் அந்த வசனத்தை சொல்லி தான், நீ நிற்பாயா தப்புவாயா என்று சொல்லி நீங்கள் முன்னாடி பார்க்குற இந்த புத்தகத்தை கூட நான் கடந்த ஆண்டுகளில் போட்டு அநேக இடங்களில் நான் கொடுத்து கொண்டு வந்தேன். ஆகையினால் உங்கள் குடும்ப ஜெபங்களையும் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து இதை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிங்க. அடுத்த இதனுடைய பகுதியை தொடர்ச்சியாக நான் அடுத்த பகுதியாக நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். அப்பாவுடைய ரட்சிப்பு மற்றும் மிஷினரி பணினா என்ன அப்படின்ற குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.